ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மழை நல்லா பெய்யறதுனால இதை க்ளீன் பண்ணக்கூட இல்லை. க்ளீன் பண்ணால் நம்ம நல்லா வெயிலில் காய வைக்கணும். அதனால தான் நான் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணுறதுன்னா கையில் முதல்ல எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இந்த கட்டிங் இந்த 2 நுனி இருக்குது பார்த்திங்களா, அந்த நுனியை மட்டும் கட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா நம்ம முருங்கைக்காவை கட் பண்ணி தோல் உரிப்போம் தெரியுமா, அந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பீசஸ் சின்ன சின்ன பீசஸாகவும் இல்லை இவ்வளோ பெரிய இதுவாகவும் போட்டு கட் பண்ணிவிட்டு நான் அதை க்ளீன் பண்ணுற அடுத்த வீடியோவை காமிக்கிறேன். மழை கொஞ்சம் விட்டோன்னே அப்படி கட் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு காய போட்டுருங்க. காஞ்சது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். அப்படியே இதோட கலர்லாம் டிஸ்கலராக மாறி ஃபுல்லாக இப்படி ஆகிடும். இப்படி இருக்கக்கூடிய இந்த இது பாருங்களேன், இப்படி இருக்கக்கூடியது நமக்கு இந்த கரகரப்பு அந்த மாதிரி எதுவுமே இதில் இருக்காது. சுத்தமாகவும் செய்யலாம். இதை நம்ம கட் பண்ண அந்த கழுவுனதை எடுத்து மோரில் போட்டு அதுக்கப்புறமா காய போடலாம். அப்படி இல்லையா ப்ளைனாகவும் காய போடலாம். மோரில் போட்டது கொஞ்சம் டேஸ்ட்டு கூட இருக்கும். இதை டைரெக்டாக நம்ம இட்லி பொடி, பருப்பு பொடி, என்ன பொடி வேணுனாலும் இதை செய்யும் போது நமக்கு அதிக எண்ணெயே சேர்க்காமல் நம்ம இதை பொடியாக கன்வெர்ட் பண்ண முடியும். எலும்பு நல்லா வளரணும், முதுகு தண்டு வலிக்குது, இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த பொடி ரூபத்தில், அதாவது பொடி டைப்பில் செஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.